புத்தகங்கள் நிறைந்த சூழலில் வளர்பவர்கள் அறிவு, தன்னம்பிக்கை உள்ளவர்களாய் விளிர்வார்கள். அப்படி புத்தகத்தோடு வாழும் தீவிர புத்தக வாசிப்பாளர். ஒரு நாவலின் கதாபாத்திரத்தின் ஈர்ப்பால் தன் பெயரை மாற்றிக்கொண்டவர். தனித்துவ பாணியில் திரைக்கதை அமைக்கும் இயக்குனர், எழுத்தாளர், இசையமைப்பாளர், நடிகர் என பன்முக ஆற்றல் பெற்ற இயக்குனர் யாரு சொல்லுங்க பாப்போம். எஸ், அதேதான், மிஸ்கின் அவர்கள். புத்தகம் படிப்பதற்கென்றே பிறப்பெடுத்ததாக நம்பக்கூடிய ஒரே மனிதர். அவர் மீது ஒரு அட்டையை சுற்றிவிட்டால் அவரே ஒரு புத்தகம். அவர் அறையில் புத்தகங்களுக்கு தான் முதலிடம். ஒரு புத்தகத்திற்கும் இன்னொரு புத்தகத்திற்கும் இடைப்பட்ட இடைவெளியில் அவரும் கொஞ்சம் வாழ்ந்து கொள்கிறார். அந்த கருப்பு கண்ணாடியை உற்று பார்க்கிறேன். அந்த கருப்பு கண்ணாடிக்கு உள்ளே ஒரு வெள்ளை இதயம் சிரித்துக் கொண்டே இருக்கிறது. இவரது பாதை நத்தை போன பாதை. வாளேந்தும் சாமுராய்களின் வழியில் நூலேந்தி கொண்டிருக்கிற தமிழ்நாட்டின் சாமுராயே, வா, 4 வார்த்தை திட்டி கூட பேசு. உன் குரலுக்காக காத்திருக்கிறது எனது காதுகள். ஒரு வறுமையான ஒரு விவசாயி அவன் குடிசையில இருந்து காலையில் எந்திரிக்கிறான். எந்திரிச்ச உடனே எதிர்த்தாப்புல ஒரு சின்ன குளத்துல ஒரு வெள்ளை தாமரை முளைத்திருக்கிறது. பெரிய தாமரை. அந்த மாதிரி தாமரை அவன் பார்த்ததே கிடையாது. அப்பா, இன்னைக்கு இந்த பூவை வித்தா என் வயிறு நிரம்பிவிடும் என்ற ஒரு நம்பிக்கையோடு அந்த பூவை பறித்து ரோட்ல நடந்து வந்துகிட்டு இருக்கான். மனசுக்குள்ள கேள்வி, இதை வந்து ஒரு 1 பைசாக்கு வித்துடலாம் அல்லது 2 பைசாக்கு வித்துடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு வரான். அப்ப அவன் போன பாதையில, மண் பாதையில ஒரு பெரிய சத்தம் கேட்கறது. அவன் ஓரமா நிக்கிறான். ஒரு பெரிய ஒரு சாரட்டு வண்டி போகுது. அந்த சாரட்டு வண்டியில இருந்து கொஞ்ச தூரம் போய் டக்குன்னு பிரேக் போட்டு நிக்குது. அந்த குதிரைகள் தான். இந்த உடனே அதுல இருந்து இறங்கி ஒருத்தர் ஓடியாராரு. தன்னுடைய சுருக்கு பையில இந்த காசு எடுத்து எவ்வளவு வந்து போன்னு கேட்கிறாரு. அவனுக்கு ஷாக் ஆயிருது. அவர் கையில் எடுத்தது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு வெள்ளி நாணயம். அது அவனுக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா 2 பைசாக்கு வைக்கலாம்னு நினைச்சவன் கிட்டத்தட்ட 2 மாசங்களுக்கு அவன் வயிறு நிரம்பி விட அளவுக்கு அந்த வெள்ளி காசு அளவு. அவன் சம்பிச்சு நிற்கும் போது இன்னொரு சாரட்டு வண்டி வேகமா போனது. ஒரு 10 அடி தள்ளி அது நிக்குது. அதுல இருந்து ஒரு மனிதன் உறங்கி ஓடி வர்றான். ஓடி வந்த உடனே முன்னால வெள்ளி காசு வச்சிருந்தவன் மண்டி போட்டு கும்பிடுகிறான். வந்தவர் வந்து அரசர். அவர் தன்னுடைய பெட்டியிலிருந்து ஒரு 2 தங்க நாணயங்களை எடுக்கிறார். எடுத்து விட்டு அந்த வறியவனுடன் கேட்கிறார், இந்த பூ எவ்வளவுக்கு தருவன்னு கேட்கிறார். அவனுக்கு தெரியும் அந்த ராஜான்னு. அவன் இப்போ வந்து கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு அவன் வயிறு நிரம்பி விடும். அவன் நினைச்சு தள்ளாடி போயிருக்கான். மயக்கம் வந்துருச்சு. அப்போ உடனே அந்த முட்டிக்கால் போட்டவன் எந்திரிக்கிறான். ஒரு பெரிய வாணிபவன், அந்த ஊர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு மெர்ச்சன்ட். அவன் சொல்றான், அரசே, நான் தான் முதல்ல வந்தேன். நான் தான் அந்த பூவை முதல்ல பார்த்தேன். இப்படி நீங்க திடீர்னு வந்துட்டு 2 பொற்காசுகளை கொடுக்குறீங்க. நான் வாணிபன், நான் மெர்ச்சன்ட், நான் வைக்கிறவன். அதனால நம்ம 2 பேரும் ஒரு பேரம் பேசிக்கலாம் அப்படின்னா அவன் பெட்டி வச்சிருக்கான். போய் நடந்து போய் பெட்டி எடுத்து வந்து அதுல இந்த 4 தங்க நாணயங்களை எடுத்து கொடுக்குறான். இந்த 4 தங்க நாணயங்களுக்கு இந்த பூவை கொடுன்றான். ஏற்கனவே மயக்கத்துல இருக்கான். இப்ப 4 கொடுக்குறான். அரசர் சொல்றாரு, நீ சொன்னது நியாயம்தான். நான் அரசனாக இருந்தாலும் இப்போ வந்து நம்ம செய்யறது வந்து ஒரு வியாபாரம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பெட்டியில இருந்து இன்னும் 2 நாணயங்களை கொடுத்து 6 நாணயங்கள் கேட்கறாங்க. அந்த மெர்ச்சன்ட் 10 நாணயங்கள் காட்டுறான். அந்த அரசர் 20 நாணயங்கள் காட்டுறாரு. அந்த வாணிபன் பாதி பெட்டியில் இருந்த பாதியை கொடுக்குகிறான். அரசன் முழுதையும் கீழே கொட்டுறான். கிட்டத்தட்ட 2 பேருக்கு சண்டை வருது. இல்ல அரசே, நீங்க வந்து என்னை டாமினேட் பண்றீங்க. நீங்க அரசனாக வந்து என்னை வந்து கீழே நீங்க அமுக்குறீங்க. என்னை விட நீங்க பெரிய வசதியானவர் தான். ஆனா நீங்க இப்படி, இது வியாபாரம் அல்ல அப்படின்னு சொன்ன உடனே அரசர் சொல்ற, இல்ல நீ வியாபாரி தானே அப்படின்னு சொல்லி 2 பேரும் கிட்டத்தட்ட சண்டை போடுறாங்க. சண்டை போடும்போது அந்த ஏழ்மையான அந்த விவசாயி
ஐயா அப்படின்றான். 2 பேரும் திரும்புறாங்க. எதுக்குய்யா இந்த பூன்னு கேட்குறான். இந்த பூ 1 பைசா கூட தேராத பூவை இவ்வளவு காசு கொடுத்து, இவ்வளவு பணம் கொடுத்து வாங்குறீங்களே, என்ன காரணம்னு கேட்குறான். 2 பேரும் சொல்றாங்க, நாங்க புத்தனுக்கு இதை கொடுக்க போறோம் அப்படின்றாங்க. திரும்பி சண்டை போடுறாங்க. இவன் ஒரு நிமிஷம் யோசிச்சுக்கிட்டே இருக்கான். ஒரு மனிதனுக்கு கொடுக்கறதுக்கு என் வாழ்நாள் முழுவதும் நான் ஒரு மாளிகையில வாழ்ற அளவுக்கு பணத்தை கொடுக்கறதுக்கு இருக்காங்களே, அந்த மனிதன் யாராக இருக்குன்னு அப்படி ஷாக் ஆயிடுறான். இப்போ 2 பேரும் முடிவுக்கு வந்து என்ன பண்றாங்க, இப்போ ஒன்று பண்ணலாம், நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு பெட்டி அளவு கொடுத்துட்டு நம்ம 2 பேருமே சேர்ந்து இந்த பூவை புத்தனுக்கு கொடுக்கலாம்னு முடிவுக்கு வந்து நேராக வந்து இந்த 2 பெட்டியில் இருக்க தங்க காசுங்களையும் வச்சுக்க அந்த பூவை தாண்டுறாங்க. அந்த ஏழை விவசாயி சொன்னாங்க, மன்னித்துக் கொள்ளுங்கள் ஐயா, இப்படியாப்பட்ட இந்த பூவை அந்த மனிதனுக்கு கொடுக்கணும்னு நினைக்கலையே, அந்த மனிதனை நான் பார்க்கணும், நான் இந்த பூவை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிக்கணும். அவங்க 2 பேரும் தேர்களில் ஏறி புத்தன் இருந்த அந்த ஜீவாத்மா அந்த அந்த ஒரு தோட்டத்துக்கு, அது மரங்கள் நிறைய இருக்கிற ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்கேதான் புத்தர் வந்து அறிவுரை சொல்லி ஞான போதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவங்க தேரில் போயிட்டாங்க. 2 மணி நேரம் கழித்து இவன் நடந்தே போய் அந்த இடத்துக்கு போறான். கிட்டத்தட்ட 12,000 பேர் அங்கே ரொம்ப அமைதியாக உட்கார்ந்துருக்காங்க. அங்கே இருக்க மரங்கள்ல இருந்த எல்லா குருவிகளும் பறவைகளும் ரொம்ப அமைதியாக இருக்கு. புத்தர்கிட்ட போய் இந்த 2 பேரும் ஏற்கனவே சொல்லிட்டாங்க இந்த விஷயத்த. இந்த மாதிரி நாங்கள் வந்து ஒரு ஏழை குடியானவன்ட்ட பூவை பார்த்தோம், எல்லா விஷயம் சொன்னால் புத்தர் அப்படியே அமைதியாக இருக்காரு. அன்னைக்கு போதனை ஆரம்பிக்கவே இல்லை, 2 மணி நேரம் அமைதியாக இருக்காரு. அந்த ஏழ்மையான மனிதன் நடந்து வந்து பார்த்தவுடன் புத்தரை தெரிந்து கொள்கிறான். இந்த 2 பேரும் இந்த மனிதனை பற்றி தான் அந்த 2 பேரும் பேசினாங்கன்னு நேராக அவர் கையில் போய் கொடுக்குறான். அவர் ஒன்று பக்கத்தில் உட்கார வைக்கிறாரு. அந்த பூவை வாங்கி கொண்டு 1 நிமிஷம் பார்க்குறாரு, உள்ள 2 நிமிஷம் பார்க்குறாரு, 3 நிமிஷம் பார்க்குறாரு, 30 நிமிஷம் பார்க்குறாரு, 2 மணி நேரம் பார்க்குறாரு, 6 மணி நேரம் அந்த பூவை பார்த்து கொண்டே இருக்கிறார். உட்கார்ந்தவங்களுக்கும் ஒரே குழப்பம், பசி, பயம், எல்லா உணர்வுகளும் தாக்குகிறது. புத்தர் ரொம்ப அமைதியாக இருக்காரு. 6 மணி நேரம் நகரக்கூட முடியல. திடீர்னு இப்படி பார்க்குறாரு. முதல்ல உட்கார்ந்தவங்க வந்து எல்லாரும் முகத்தையும் பார்க்குறாரு. தூரத்தில் ஒரு ஓரத்தில் ஒரு மனிதனை பார்க்க எல்லார் முகத்திலும் பயம், அச்சம், புரியாத தன்மை. அந்த கடைசியில் நின்ற ஒரு மனிதன், அவன் மட்டும் புத்தரை பார்த்து சிரிக்கிறான். அவன்தான் மகா காஷியப்பர். புத்தரும் சிரித்து அவனை அழைத்து பக்கத்தில் அழைத்து அந்த பூவை கொடுக்கிறான். அந்த பூவை எடுத்துட்டு சைனா போறாரு. அங்கதான் ஹைகோ ஆரம்பிக்குது. செவன் சம்மரில் ஒரு சீன் இருக்கும். 40 கொடிய மனிதர்கள், கொள்ளைக்காரர்கள் ஒரு கிராமத்தை கொள்ளையடிக்க வேண்டும் என்று வந்திருக்கிறார்கள். ஆனா இன்னும் கிராமத்துல அறுவடை செய்யல. அதனால இன்னும் 1 மாசம் கழிச்சு வருவோம்னு சொல்லி போனாங்க. எப்படியோ இவங்க என்ன பண்றாங்க, என்ன பண்ண 1 மாசத்துல வரப்போறாங்கன்னு தெரிஞ்சு ஒரு பெரியவர்கிட்ட போய் கேட்ட உடனே, நீங்க போய் சாமுராய்களை வந்து வாடகைக்கு கூட்டுவாங்க, அவங்களுக்கு ஒரு வேளை உணவு கொடுத்தா அவங்க உங்களுக்காக போரிடுவாங்கன்னு சொன்ன உடனே அந்த மாதிரி பிச்சைக்காரர்களான ஒரு 7 சாமுராய்களை கூட்டு வராங்க. அதுல ஒரு சாமுராய் சண்டையின் நடுவிலே, வார் நடுவிலே ரொம்ப முக்கியமான தேவை, அந்த 40 கொடியவர்களிடம் கொள்ளையரிடம் இருக்கும் மிக முக்கியமான ஆயுதமான துப்பாக்கி. 16ஆம் நூற்றாண்டுல துப்பாக்கி வந்துச்சு ஜப்பான்ல. அந்த துப்பாக்கியை போயிட்டு திருடிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சாமுராய் போறான். அப்ப அந்த சாமுராய் ரொம்ப நேசித்து கொண்டு இருக்கும் ஒரு இளைஞன் அந்த சாமுராய் ரொம்ப ஆச்சரியமா பார்க்கணும். என்னடா ஒரு துப்பாக்கிய திருட போறாரா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பண்ணுவாரு, அவங்க 40 பேர் இருக்காங்க, இவர் கையில ஒரே ஒரு கத்தி இருக்கு, போன உடனே சுட்டா உடனே செத்து போயிடுவாரு அப்படின்னு இவன் பின்னாடியே போறான். அவர் போயிட்டு அவர் போறது அவருக்கு தெரியாது. இவன் அப்படியே பின்னாடியே போறான். அவர் போய் ஒரு மரத்து கீழே உட்காராரு. அந்த வழியாகத்தான் அந்த கொள்ளையர்கள் வந்து துப்பாக்கிகளை எடுத்து வருவார்கள். அவர் ரொம்ப அமைதியா உட்கார்ந்துருக்காரு. இவன் பார்க்கறான். வெளியில உட்கார்ந்த ஒரு பக்கத்துல ஒரு பூவை பறிச்சு அந்த பூவை உத்து பார்க்கறாரு. இந்த இளைஞனுக்கு பெரிய ஆச்சரியம். அந்த பூவை இப்பதான் உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கு. அவர் செத்து விடலாம், சாக போகிறார். அவர் ஏன் அந்த பூவை பார்க்கறான்னா,
அவனும் ஹைக்கூவைத்தான் படித்திருக்கிறான். நண்பர்களே, இந்த ஹைக்கூ இதுக்கு ஒரு பெரிய ஹிஸ்டரி இருக்கு. எல்லா நாடுகளிலும் கவிதை உருவாகி இருக்கிறது. எல்லா நாடுகளிலும் நீங்க வந்து வெல்ஸ்ல போனீங்கன்னா, நீங்க தாய்லாந்துல போனீங்கன்னா, எல்லா இடத்திலும் கவிதை, மனிதன் இருக்கும் இடத்தெல்லாம் கவித்தன்மையும் கவிதையும் எப்பொழுதுமே இருக்கும். இந்த ஹைக்கூ எப்படி வந்துச்சுன்னா, அதுவும் எப்பொழுதுமே ஒரு கவிதை தோன்ற மாதிரி தான் அந்த லேண்ட்ஸ்கேப்ல, ஒரு அதாவது ஒரு ஜாப்பனீஸ் லேண்ட்ஸ்கேப்ல அந்த கவிதை தோணுது. அதுல பல பேர்கள்ல வருது. அதாவது வந்து ரெங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு லைன் சொல்றது, பக்கத்துல இருக்க இன்னொரு கவிஞர் வந்து இன்னொரு லைன் சொல்லுவாரு, பக்கத்துல இருக்க இன்னொரு கவிஞர் இன்னொரு லைன் சொல்லுவாரு. இதுக்கு பேர் ரெங்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அது வாக்கான்னு வந்துச்சு, சாங்கான்னு வந்துச்சு. தானக்கா வாக்கா ரெண்டுமே ஒண்ணுதான். அது வந்து ஒரு 5 ஒலி அளவு, 7 ஒலி அளவு, 5 ஒலி அளவு, 7 7 5 7 5 7 7 என்ற ஒலி அளவில் ஒரு சென்டென்ஸ் இருக்கும். அத பேர் வாக்கா அப்படின்னு சொன்னாங்க. அந்த வாக்கா முழுமையாக அழகை பற்றி சொல்லுதல். அதுக்கப்புறம் அந்த கடைசி அந்த முதல் 3 வரிகளை மட்டும் தனக்காக எடுத்துக்கொண்டு ஹைக்கூ உருவானதாக ஹைக்கூவினுடைய ஹிஸ்டரியில சொல்றாங்க. அப்ப அந்த ஹைக்கூ வரும்போது அது வந்து பாஷோ கிட்டத்தட்ட வந்து அது தோன்றி கிட்டத்தட்ட 2ஆம் நூற்றாண்டிலே தோணுது. பாஷோ 15ஆம் நூற்றாண்டுல தான் வர்றாரு அவரு. அந்த டைம்ல பாஷோ தான் அது வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஃபார்மா அந்த ஹைக்கூவை, பாஷோவின் மூலமாகவே இந்த ஹைக்கூ அறியப்படுகிறது. அது நீங்க படிச்சுப்பீங்க. முதல் ஹைக்கூ நீங்க ரொம்ப ஃபேமஸான ஹைக்கூ பழைய குளம் தவளை குறித்தது புலப்பென்ற சத்தம். அது எல்லாருமே நம்ம படிச்சிருப்போம். ஆக்சுவலா அதுதான் ரொம்ப சிறந்த ஹைக்கூ அப்படின்றாங்க. அந்த ஹைக்கூல நம்ம டீட்டெயிலா போவேணாம். நான் வந்து ஒரு 3 நாட்களாக உட்கார்ந்து இந்த போட்டி வந்த உடனே நான் வந்து ஒரு 25 வயசுமா 30 வருஷமா ஹைக்கூ படிக்கிறேன். பட் இந்த மேடையில் நான் என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலா. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு திடீரென்று இந்த ஒரு சந்தர்ப்பமா எடுத்துக்கொண்டு நான் ஒரு 4 நாள் உட்கார்ந்து படித்தேன். அப்போ படிச்சுட்டு அதை உங்கள்ட்ட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 20 ஹைக்கூக்களை நான் வந்து மொழிபெயர்த்தேன். அதை பற்றி தான் நான் இங்கே பேச போறேன். ஒரு பொயட்ரிக்கும் ஹைக்கூக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, பொயட்ரியுடைய ஃபார்ம், கவிதையுடைய ஃபார்ம் ரொம்ப ரொம்ப வித்தியாசம் இருக்கு ஹைக்கூக்கும் பொயட்ரிக்கும். பொயட்ரி உங்களுக்கு தெரியும், அதுக்குள்ள நம்ம போக வேணாம். பட் ஹைக்கூ என்னன்னா, ஹைக்கூவினுடைய ஆதி அந்தம் அப்படின்றதா அது வந்து ஜென். அது ஜென் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், வந்து பௌத்தம் சைனாக்கு போகுது, அங்க தியானம் ஆகுது. அப்படியே சைனால இருந்து கொரியா வழியா ஜப்பானுக்குள்ள போகும்போது அது ஷான் ஆகுது, ஷான் மருவி ஜென் ஆகுது. பௌத்தம் என்ன சொல்லுது அப்படின்றது வந்து நம்ம இன்டலெக்சுவலா பேச முடியாது. இப்போ நம்ம வந்து நிறைய கதைகளில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பௌத்தர் பற்றி பார்க்கும்போது, பௌத்தர் வந்து ரொம்ப நாள் இருந்தார், தவம் புரிந்தார், அது பண்ணார், 7 வருஷம் இருந்தார். அதுக்கப்புறம் நிறைய பேர்கிட்ட வந்து எப்படி தியானம் கற்றுக்கிறதுன்னு கற்றுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து அவர் வந்து என்லைட்டன் ஆனார் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்கும். அது தமிழில் ஞானம் அடைந்தார். நண்பர்களே, ஞானம்னா நம்மளுக்கு யாருக்கும் தெரியாது. ஸோ அது ஒரு வார்த்தை தான். நம்மளுக்கு ஞானம் அடைந்தார்னு ஒரு புரிதல் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனால் அது ஞானம் அப்படின்றது வந்து நம்மளுக்கு யாருக்குமே, இங்கே இருக்கவங்களும் சரி, யாருக்குமே தெரியாது, எனக்கும் தெரியாது. ஸோ நம்ம பேச போகிறது எல்லாமே இன்னைக்கு ஹைக்கூவை இன்டலெக்சுவலாக தான் பேச போகிறோம். அந்த ஞானத்தை இங்கேருந்து பல ரொம்ப மைல் தூரம் போயிட்டு அந்த ஞானம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆனால் ஞானம் இருந்துச்சு, அதை அப்படியே உள்ளே வாங்கிக்கிட்டது தான் ஜென்னு. நான் ஜென்னை பற்றி இங்கே பேச வரல, ஏன்னா ஜென்னை பற்றி திரும்பியும் நான் வந்து இன்டலெக்சுவலாக தான் பேச முடியும். அந்த ஜென் என்ன பேசுது, பௌத்தம் என்ன பேசுது அப்படின்னா, இந்த உலகம் நிலையற்றது அப்படின்னு பேசுது. இந்த உலகம் நிலையற்றது, சந்தோஷம் நிலையற்றது, சோகமும் நிலையற்றது, மனித வாழ்வு நிலையற்றது, இந்த உலகம், சூரியன், இந்த நிலவு எல்லாமே நிலையற்றது. ஆகவே சக மனிதனை நேசி அப்படின்னு ஒரு சுருக்கமாக சொல்லலாம். இதுவும் நம்ம இன்டலெக்சுவலாக தான் பார்க்குறோம். இப்போ நம்ம கவிதையில் பார்த்தீங்கன்னா வந்து நிலவை பற்றி நிறைய பேசும். முதல் காதல் வந்த உடனே நிலவோட சேர்ந்து வரும். ஆக்சுவலாக வந்து அன்பே நதியோரம் போகாதே, அல்லது நதியோட போகும்போது வந்து நதியில் நீந்தின நிலவு வந்து உன்னை பார்த்து வெக்கமடையுது, இப்படிலாம் எழுதுவோம். ஆக்சுவலாக இது ஒரு பொயட்ரி, அதாவது முதல் காதல் வயப்படுறவன் எழுதுகிற பொயட்ரி.
ஆனா ஹைக்கூ முழுக்க முழுக்க வேற ஒரு விஷயத்தை அது சொல்கிறது. நான் ஒவ்வொரு ஹைக்கூவும் உங்களுக்கு நான் படிச்சுட்டு, ரொம்ப ஃபேமஸான ஒரு ஹைக்கூ வந்து என்னன்னா, அதாவது ஹைக்கூ படிக்கிறவங்க முதல்ல படிக்கிற ஹைக்கூ என்னன்னு கேட்டா, உலர்ந்த மரக்கிளையில் ஒரு காகம் அமர இலையுதிர் காலம் அப்படின்ட்டு. இந்த ஹைக்கூ என்ன சொல்றாங்கன்னா, மிச்ச போயிட்டு இருந்து இந்த ஹைக்கூ ஏன் டிஃபரன்ஸ் அப்படின்னா, ஹைக்கூக்குள்ள ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கிறாங்க. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்னன்னு கேட்டா வந்து 17 ஒலி அளவு தான் இருக்கணும். முதல் வரியில 5 ஒலி அளவு, அடுத்த வரியில 7 ஒலி அளவு, கடைசி வரியில 5 ஒலி அளவு. 5-7-3-5 அப்படின்றது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன். அப்புறம் ஒவ்வொரு ஹைக்கூலையும் ஒரு சீசனல் வேர்டு இருக்கணும்ன்றான். அதாவது ஒரு சீசனை பத்தி, அதாவது நம்ம தமிழ்நாட்டை பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு இந்தியாவில் சொல்லலாம், நம்மளுக்கு 2 விதமான சீசன் தான் அதிகமாக இருக்கும். ஒன்று கோடைக்காலம் இல்லது மழைக்காலம் இருக்கு. நடுவில் மார்கழி மாதத்தை குளிர் இருக்கும். ஆனால் ஜப்பானுடைய, நான் நிறைய தடவை போனதுனால சொல்றேன், ஜப்பான் வந்து எப்படின்னா கோடைக்காலம் இருக்கும், மழைக்காலம் இருக்கும், பனிக்காலம் இருக்கும், வசந்த காலம் ரொம்ப டிமார்கேஷனோட இருக்கும். நம்ம ஊர்லயே இருக்கு, வசந்தம் இருக்கு, நிறைய மரங்கள்ல பூக்கும் வசந்தம், அதுக்கப்புறம் ஆட்டம்னு சொல்லிட்டு இருக்கும். ஆனால் நம்மளுக்கு அது வந்து ரொம்ப அது நம்ம தெரியாது ஆக்சுவலா. அந்த சீசன் வந்து ஜப்பானுடைய கல்ச்சர்ல ரொம்ப இன்டெப்தா போனது. இந்த சீசனை ஒரு கவிதையில ஒரு ஹைக்கூல யூஸ் பண்ணாம எந்த கவிதையும் வந்ததில்லை. இப்ப இந்த கவிதை பார்த்தீங்கன்னா, உலர்ந்த மரக்கிளையில் ஒரு காகம் அமர இலையுதிர் காலம். அது அந்த 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 கவிதை என்ன சொல்லுதுன்னா, ஒரு 1000 இன்டர்பிரிட்டேஷன் சொல்லுது. ஒரு ஹைக்கூக்கும் ஒரு பொயட்ரிக்கும் என்ன வித்தியாசம்? நம்ம சொல்லுவோம், ஒரு பொயட்ரி படிச்சு கவிஞர் என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்பீங்க. நம்ம கேட்போம், ஒரு அப்டிராக்டா ஒரு கவிஞர் தான் அது என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்போம். ஆனா நீங்க ஹைக்கூட்ட கேட்கவே முடியாது. ஒரு நல்ல ஹைக்கூ 100 வருஷம் ஒவ்வொரு நாளும் படித்தாலும் ஒவ்வொரு இன்டர்பிரிட்டேஷன் சொல்லுது. அப்ப உலர்ந்த மரக்கிளையில் ஒரு காகம் அமர இலையுதிர் காலம் அப்படின்னா என்னன்னா, அந்த காகம் பேஷவாவும் இருக்கலான்றான் ஒரு இன்டர்பிரிட்டேஷன்ல. அந்த காகம் பேஷவாவும் இருக்கலாம். அந்த காகம் மேலிருந்து பறந்து இந்த பூமியில் இருக்கும் மொத்த துன்பத்தையும் பார்த்து ஓங்கி போய் டயர்டாகி ஒரு மரக்கிளையில உட்கார்ந்து ஒரு இன்டர்பிரிட்டேஷன் இருக்குன்றான். சோ ஒரு ஹைக்கூ, இன்னொரு ஹைக்கூ சொல்றான், மணியோசை கரைய மலர்களின் வாசம் மணியை இசைக்கிறது அப்படின்னு. ஒரு பெல் அடிக்குது ஒரு டெம்பிள்ல. நீங்க டெம்பிள் நீங்க எங்க போனா தெரியும், நம்ம ஊர் டெம்பிள்ல ஒரு சின்ன மணி இருக்கும். அப்புறம் பெரிய மணிகள் நம்ம பார்த்துப்போம். பெரிய மணிகள் இப்ப இல்லை ஆக்சுவலி. ஆனா ஜப்பானுடைய ரொம்ப டீப்பரா உள்ள போய் பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு ஒரு 8 அடிக்கும் ஒரு 6 அடிக்கும் மணி இருக்கும். அதை ஒரு 4 பேர் சேர்ந்து இடிப்பாங்க, அது அடிக்க மாட்டாங்க. அது பார்த்துருப்பீங்க நீங்க. அப்படியாப்பட்ட மணி அடித்தா கிட்டத்தட்ட 3 நிமிடங்கள் அந்த சத்தம் போய்கிட்டே இருக்கும், அந்த வைப்ரேஷன். அது எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 30-40 கிலோமீட்டருக்கு அந்த வைப்ரேஷன் போகும். அப்ப அந்த சத்தம் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு பேஷோ போய்கிட்டு இருக்காரு. அவர் போன பாதையில ஒரு பெரிய மணி அடிக்குது ரொம்ப தூரத்துல. அந்த மணி முடியும் போது அவர் பாதையில நடந்து போயிட்டே இருக்காரு. நிறைய மடல்ல இருந்து சத்தம் வருதான். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடனே ஒரு அர்த்தத்தை சொல்ல முடியாது. உடனே ஒரு அர்த்தத்தை சொன்னா உடனே சொல்லலாம், மணி அடிச்சுங்க இது, ஏன்னா மணி மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். ஒரு விஷுவலா மணி மாதிரி இருக்கு பூக்கள் அப்படின்னு சொல்லலாம். இல்ல, அது வேற ஏதோ சொல்லுது. இந்த ஒரு கவிதையை நீங்கள் 2 வருடம் யோசிக்கலாம். ஒவ்வொரு நாளும் பேனாவையும் பேப்பர் எடுத்து ஒவ்வொரு இன்டர்பிரிட்டேஷன் எழுதலாம். அப்புறம் ஹைக்கூவின் மிக முக்கியமான உன்னதமான இது வந்து பிரெவிட்டி அப்படின்றாங்க. பிரெவிட்டி தான் சுருக்கம். சுருங்க சொல்லுதல் செய்யுள், அந்த சுருக்கம் அல்ல. நான் படம் பண்ணும்போது, எடிட் பண்ணும்போது எடிட்டர் சொல்லுவேன், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் வெட்டி போட்டுருவேன். ஆசிரியர், என்ன சார் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வெட்டி போட்டா எப்படி சார், மிச்சது என்ன சார் படம்? இல்லடா அதுதான் தூர்த்திக்கிட்டு நிற்குது, வெட்டுறா அப்படிப்பேன். நான் கதை சொல்வதற்கு என்னுடைய கதாநாயகன் போகும் பாதையில திடீர்னு அந்த பொம்பளை தேவையில்லாம வரா, ரொம்ப அழகா இருக்கா, அவளை வெட்டி கொண்டுருவேன். அழகா இருக்கணும் வெட்டி தானே கொல்லணும். ஏன்னா எவ்வளவு கஷ்டமான வாழ்க்கை. அதுக்கப்புறம் பக்கத்துல வாமன் சேர்த்துக்கிட்டா என்ன ஆகுது?
ஸோ பிரெவிட்டி சுருக்கம், அதாவது சுருங்க சொல்லுது. அதாவது எப்படின்னா ஒரு கிழவியின் இடுப்பில் தொங்கும் பார்த்தீங்களா சுருக்கு பை, அந்த அளவு சுருங்க சொல்லுதான்னு சொல்றேன். அந்த மாதிரி சுருக்கமா இருக்கணும்ன்றான். அது ஏன்னா அந்த சுருக்கத்துல தான் வந்து எந்த டாம்பிகமும் இல்லை, வெட்டி போடப்படுகிறது. எந்த எக்ஸ்ட்ரானியஸ் ஐட்டம்ஸ் இல்லை, வெட்டி போடப்படுகிறது. ஒரு ரொம்ப சுருக்கமா ஒரு கவிதையை சொல்றாரு, சனோட்டோ டானேடா அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து 1929 அவருடைய இது அவர் சொல்றாரு, நான் நடக்க. அந்த ஹைக்கூ கவிதைகள்லாம் எப்படின்னா ரொம்ப முக்கியமானது. எப்படி கவிதை தோணுதுன்னா, ஜப்பான்ல ஜென் புத்திஸ்ட் எல்லாருமே, அதாவது தியானத்தை தங்கள் வாழ்க்கை மார்க்கமாக கொண்ட மனிதர்கள் எல்லாமே வீட்டில் இருக்கிறது. வீட்டை வந்து முதல்ல என்ன சொல்றாரு, வீட்டை விட்டு வெளியே போன்றாரு. நீங்க யாரும் போவேனா, நீங்க போகாமே எழுதுங்க ஹைக்கூ. போனவங்க எல்லாரும் பேஷெல்லாம் வெளியே போனவர். இந்த டனேடாவை பத்தி நான் படிச்சேன். ஆக்சுவலா அவர் சின்ன வயசுல 11 வயசுல அப்பா வந்து இன்னொரு பெண்களோட இருக்காரு அப்படின்னால அந்த அம்மா வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க கிணத்துல விழுந்து. 11 வயசுல அந்த பையனுக்கு வந்து பெரிய இழப்பு வந்துடுது. அதுக்கப்புறம் அண்ணா தற்கொலை பண்ணிக்கிறான். ஜப்பான்ல தற்கொலை பண்ணிக்கிட்டா ஒரு வீட்டுல யாரோ ஒரு ஆண் புத்த பிக்குவா மாறிடணும். ஏன் புத்த பிக்குவா மாறணும்னா, புத்த பிக்குவா மாறினா தான் அவன் சொல்ற மந்திரத்துல இந்த தற்கொலையில் இருந்து வெளியே வந்த அந்த ஆவி அமைதிப்படுமா. அதுக்காக புத்த பிக்கு ஆயிடணுமா. உண்மையா சார் அப்படின்னு கேட்காதீங்க, ஆவி சாந்தம் அடைச்சிச்சு சார் அப்படி கேட்காதீங்க. ரொம்ப அழகான நம்பிக்கை அது. இந்த வாழ்க்கையே அழகான நம்பிக்கையில் தான் இருக்குது. ஸோ அப்படி இவர் புத்த பிக்காயி இவர் ரோட்ல நடந்து போயிட்டே இருக்காரு. அப்புறம் நடக்க என் சொந்தத்தை தவிர மிச்ச மனிதர்களை நான் பார்க்கிறேன். என் எதிரிகளை தவிர நான் அப்படியே நேக்கடா சில மனிதர்களை பார்க்கிறேன். அந்த மனிதர்களை பார்க்கும்போது அந்த மனிதனுடைய கஷ்டமும் அந்த மனிதனுடைய சந்தோஷமும் எனக்கு அப்படியே பால் மாதிரி தெரியுது. ஸோ நடக்க சொல்றான். எல்லா ஹைக்கூ கவிஞர்களும் ஜப்பான்ல நடக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நடக்கிறாங்க, வாழ்க்கையை பார்க்கறாங்க, பறவையை பார்க்கறாங்க. ஒரு ஹைக்கூ எழுதுறான், அந்த வேலியில் யாருக்கும் தெரியாமல் ஒரு பூ பூத்து இருக்குது அப்படின்றான். சும்மா போற வாக்குல அவன் எப்படி அட்டென்ஷன் பண்ணணும்ன்றான். அப்படி எழுதுறான். அப்படி எழுதும்போது நடக்கும்போது இந்த டனேடா எழுதுறாரு, நான் நடக்க என் தொப்பியில் அமர அனுமதித்தேன் அந்த தட்டானை. என்னடா அது, நடக்கும்போது தொப்பியில் வந்து உட்கார்ந்தா என்னன்னு பார்த்தா, நீங்க இப்படி ஒரு இன்டர்பிரேஷன் கொடுங்க. அவன் நடைய பார்த்தவொன்னே அந்த தட்டானுக்கு ஒரு இயற்கையே நடக்கிறது மாதிரி இருக்கு. அவன் தொப்பியில வந்து தட்டான் உட்காருது. அப்பயும் அந்த தட்டானுக்கு நம்பிக்கை இன்னும் ஜாஸ்தி தான் ஆகுது. ஏன்னா அவன் நடையும் தட்டானினுடைய அந்த இறகும் ஒன்னாயிருச்சு. அவன் கால்களும் அந்த தட்டானின் இறகுகளும் ஒன்னாயிருச்சு. இயற்கையோட இயற்கையாக அவன் கலந்து விடுகிறான். தட்டானுக்கு நம்பிக்கை வருது, இவனும் என்னை சேர்ந்தவன் என்றுதான். இந்த இடத்துல ஒரு பெரிய பேலன்ஸ், சாமுராயோட பேலன்ஸ் நீங்க பார்க்கலாம். நீங்க சாமுராய் படங்கள்ல பார்த்தீங்கன்னா 7 சாமுராயில திருப்பி 2 பேருக்கு சண்டை நடக்கும். அந்த குரு பாப்பார், அப்படியே 2 பேரும் வாள் எடுப்பாங்க. ஒன்னு சொல்லுவாரு, ஐயோ பாவம் அவன் அப்படிம்பாரு. உடனே பக்கத்துல, என்னங்க 2 பேர் வாள் தான் எடுத்திருக்காங்க, ஐயோ பாவம்னு அவனு சொல்றீங்க. இல்ல அவன் செத்துட்டான். ஏன்னா அவன் வாள் எடுக்கும் போதே தெரிஞ்சிச்சு அவன் செத்துட்டான். பியூட்டி கவிதைகள் எப்பொழுதுமே வியாபித்திருப்பது பியூட்டி. ஆனா ஹைக்கூல வந்து ரொம்ப உச்சத்துல இருக்கு. ஒரு சொல்லுது, இது வந்து ஹைக்கூ இல்ல, இது ஹைக்கூட இன்னொரு ஃபார்ம். அது ஆக்சுவலி சென்ட்ரியுன்னு ஒரு ஃபார்ம், ஹைக்கூன்னு சொல்லிக்கலாம். அந்த கருப்பு நாய் விளக்காக ஒளிர்ந்தது பனிப்பாதைகள் அப்படின்றான். அந்த கருப்பு நாய் விளக்காக, நீங்க வந்து சைனால போயிட்டு நீங்க கனடாலாம் போனீங்கன்னா வந்து நீங்க அந்த மொத்தம் 6 மாசத்துல நீங்க பாத்தீங்கன்னா அது மாதிரி ஒரு இருளை நீங்க பார்க்க முடியாது. காலையில மத்திய வெளிச்சத்துல அவ்வளவு இருள் இருக்கும். அந்த பனியில எங்க பார்த்தாலும் ஒரு பெரும் இருள். அதாவது வெளிச்சத்தோடு இருக்க இருளை தாங்கவே முடியாது. அது டாஸ்டாவ்ஸ்கி ஒயிட் நைட்ஸ்ன்றான். அந்த பனி பாதையில ஒரு கருப்பு நாய் மட்டும் போகுதான், அதான் விளக்கா இருக்கான். அதை நோக்கி போய்கிட்டு இருக்கணும். கருப்பு என்பது, கருமை என்பது இருள் அல்ல, இங்கே அது ஒளி. ஒரு கவிதையில் எழுதுறான், ஒரு இடி இடித்த ஒளியை பார்த்தவுடன்
பார்த்த உடனுமா மனிதனுக்கு அவன் வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்கிறது அப்படின்னு எழுதுறான். சும்மா போகும்போது எழுதுறான். இன்னொரு பியூட்டி எப்படி சொல்றாங்க, மாலை நிலவு பாதி நிர்வாணத்தில் நத்தை. மாலை நீங்க பார்க்கலாம், என்னடா அது, நீங்க நத்தையை ஒத்து பாருங்க, உள்ளே இருக்கும், வெளியே வரும். அப்படி ஒரு மாலை வெளியே வந்திருக்கான், பாதி நிர்வாணமாக. அப்புறம் ஹைக்கூடைய மிக உச்சமான ஹியூமர் அப்படின்றான். ஹியூமர் நான் நையாண்டி சொல்லல, கேலி சொல்லல. ஹியூமர் அப்படின்றது ஒரு பெரிய வெளிச்சம். ஒரு மனிதனை பார்த்து கேலி செய்தல்ல, அவன் மூக்கு உதிர்ந்து விட்டது. இதுதான் ஒரு ஹைக்கூ. முழுமையாக என்ன ஆயிட்டுனா, எங்கேயோ விலைமாது பக்கத்துல எங்கேயோ போயிட்டு அவனுக்கு சிஃபிலிஸ் வந்துடுது. அதை பத்தி படிச்சேன். ஏதோ ஒரு கொடிய நோய் அவனுக்கு வந்துடுது, அல்லது ஒரு குஷ்டரோகம் மாதிரி ஏதோ வந்துருச்சு. அவனுக்கு பாதியில ஒவ்வொரு உடம்பும் அப்படியே கீழே விழுகுது. இந்த மூக்கும் கீழே விழுந்தா பிறகு ஒரு ஹைக்கூ கவிஞன் அதை பார்க்குறான். முழுமையாக அவன் மூக்கு உதிர்ந்து விட்டது. முழுமையை எப்படி சொல்றாங்கன்னா, அங்க ஒரு கோரமான ஒரு நோய் கோரம், ஆனா அதுலயும் கூட அவன் ஒரு பியூட்டியை பார்க்குறான். அது ஒரு ஹாஸ்யமாக சொல்றான். பேஷோ சொல்றாரு, அவங்க ஸ்டூடெண்ட் சொல்றாரு, எல்லாரும் பேஷோ மாதிரி எழுதுறாங்க. உடனே அவர் சொல்றாரு, என்னை நகல் எடுக்காதீர் என்னை, இரண்டாம் பகுதி வெட்டிய பழம் போல் அப்படின்றார். என்னை நகல் எடுக்காதீங்க. எப்படி, நான் ஒரு பெரிய பழம் இருக்கு, ஒரு தர்பூஸ் பழத்தை வெட்டுறேங்க, எக்ஸாக்டா இருக்கு பாருங்க இன்னொரு பழம், அது இரண்டாம் பகுதி வெட்டிய பகுதி போன்றார். ஸோ என்னை காப்பி அடிக்காதீங்கன்றார். ஹொசேன் ஒரு ஆள் எழுதுறாரு. இவரும் அப்படிதான். இவரும் நடந்து போயிட்டே இருக்காரு. சின்ன வயசுல ரொம்ப படிச்சவர். 14 வயசுல ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க். அவர் ஒரு பத்திரிக்கை ஸ்கூல்லே அவங்க டீச்சர்லாம் சொல்லி, பத்திரிக்கை நீ எழுது அப்படின்றாங்க. ஒரு சின்ன குறும்பத்திரிக்கை ஆரம்பிக்கிறாரு. அந்த குறும்பத்திரிக்கையில் முதல் கட்டுரை எழுதுறாரு, இந்த ஸ்கூல் ஒழுங்கா நடக்கலைன்னு ஆரம்பிக்கிறாரு. உடனே அவர் ஸ்கூலை விட்டு வெளியே வைக்கிறாங்க. அப்புறம் ஏதோ கஷ்டப்பட்டு நிறைய படிச்சு ஏதோ ஆகிறாரு. அதுக்கப்புறம் வாழ்க்கையின் ஏதோ பெரிய சோகம் அப்படி ரோட்ல நடக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஜென்னிஸ்ட் ஆகி அதுக்கப்புறம் போறாரு. அவர் ஒரு கவிதை எழுதுறாரு, திருட்டுத்தனமாக கடித்து திருட்டுத்தனமாக பறந்து போனது கொசு அப்படின்றார். திருட்டுத்தனமாக கடித்து திருட்டுத்தனமாக பறந்து போனது. இப்போ நம்ம சொல்லலாம், என்ன சார் அதில் இருக்கு, கொசு திருட்டுத்தனம் நம்ம சொல்லிட்டா வரோம் அப்படின்னு கேட்கலாம். ஆனால் இன்னும் அன்பர்களே உள்ள போங்க. மனிதன் நிலையை பத்தி பேசுறான், இது நிலையாமையை பத்தி பேசுறான். அந்த கொசுவின் கடியும் பௌத்தனுடைய ஒரு கடியாகவே அவன் பார்க்கிறான். ஏய் எந்திரி அப்படின்ற. இன்னொரு எழுதுறாரு, அவரே எழுதுறாரு, இப்போதுதான் இந்த ஊருக்கு வந்தேன், அதற்குள் நெருக்கமாகிவிட்டன தெருநாய்கள்ன்றான். இப்போதுதான் இந்த ஊருக்கு வந்தேன், அதற்குள் நெருக்கமாகிவிட்டன தெருநாய்கள் அப்படின்றான். வாட் அ பியூட்டி ஆக்சுவலி. அதாவது ஒரு மனிதன் வரான், அவன் பிச்சைக்காரனா கூட யாரும் தான், ஆனாலும் அந்த மனிதனுடைய இதயத்தை ஆழமாக பார்த்து விடுகின்றன இயற்கையின் ஒரு பகுதியான திருநாய்கள். என் வாழ்நாளில் பார்த்த எல்லா திருநாய்களும் இந்த ஹைக்கூ படிச்சு படப்படப்படன்னு ஓடி வந்துருச்சு ஆக்சுவலி. அப்புறம் ஹைக்கூல மாரல் போலீசிங் கிடையாது. நம்ம யூஸ்வலா பேசும்போது நம்மளுக்கு ஏதாவது என்னதான் இருந்தாலும் அவர் அப்படி பண்ணிருக்க கூடாது, என்னதான் இருந்தா மிஷ்கின் மேடையில பேசும்போது ஒரு கெட்ட வார்த்தை பேசுறாரு அது தப்பு, என்னதான் இருந்தாலும் அவர் நல்லா குடிப்பாராம்ல அது தப்பு. இந்த மாரல் போலீசிங் நம்மளுக்குள்ள, அதுவும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எப்பயுமே ஜாஸ்தி ஆக்சுவலி. மாரல் போலீசிங் தான் பொண்டாட்டி மதிப்பா. நம்ம மாரல் போலீசிங் தான் பொண்டாட்டி நம்ம மாரல் போலீஸ் பண்ண முடியும், நண்பனை பண்ண முடியும். மாரல் போலீசிங் முழுக்க ஹைக்கூ எதிர்க்கிறது. ஹைக்கூ சொல்லுது, ஒருத்தன் எழுதுறான், ஒரு கல் கிடைக்கவில்லை அந்த நாயை எரிய பனிக்கால நிலவுன்றான். தனியா இருக்கான், நைட்டு 2 மணி ஆயிடுச்சு, நாய் துரத்திருச்சு. இப்ப என்ன பண்ண, அதுகிட்ட போயிட்டு புத்தம் சரணம் கச்சாமியா சொல்ல முடியாது, ஒரு கல் எடுத்து எரியணும். there is no moral policing. உடனே சொல்லலாம் நம்மளுக்கு, என்னதான் இருந்தாலும் அவர் நாயை கல்லால எரியக்கூடாதுன்னா, கடிக்க வந்த நாயை கல்லால தான் எரியணும். அப்புறம் ஹைக்கூ லோன்லினஸை பத்தி சொல்லுது, நம்ம தனிமையை பத்தி. எனக்கு தெரிஞ்ச எந்த ஒரு மீடியமும் மியூசிக்கு அப்புறம்
லோன்லினஸ் சொன்னது வந்து ஹைக்கு தான் சொல்லுவேன். மியூசிக் பெரும் லோன்லினஸ் இருக்கு மியூசிக்ல. மியூசிக் அப்புறம் லோன்லினஸ், தனிமையை வந்து யாருமே சொல்லு. தனிமை எப்படியாப்பட்டதுன்னா, எல்லாருமே மறைத்து வாழ்றோம். ஒரு வீட்டுக்குள்ள நீங்க தனியா ஒரு ரூம்ல இருக்கும்போது தான் தெரியும் இந்த உலகம் எவ்வளவு தனிமையானது. அது கொடுமையானதா கொடுமை இல்லாததான்றது அது அப்புறம். அது அந்த மனிதனுடைய அறிவை பொறுத்து, அந்த மனிதனுடைய செய்யும் அறத்தை பொறுத்து. ஆனா தனிமை வியாபித்து இருக்கிறது. அதுவும் கூட்டத்தில் இருக்கிற ஒரு தனிமை, ஒரு 10,000 பேர் இருக்க கூட்டத்துக்குள்ள இருக்க ஒரு தனிமை. இந்த தனிமையை பத்தி வந்து ரொம்ப சொல்றாங்க. பாஷு சொல்றாரு, ஓ குயிலே, குக்கு, குக்குன்றது நான் குயிலேன்னு பண்ணிக்கிட்டேன், அது குக்குன்னு பண்ணிக்கலாம். ஓ குயிலே, உன் பாட்டின் ஆழம் என் தனிமையின் நீளம் அப்படின்ற. உன் பாட்டின் ஆழம், உன் பாட்டு இவ்வளவு டெப்தா இருக்கே, அது எவ்வளவு டெப்தா இருக்குதுன்னா என் தனிமையின் நீள அளவுக்கு இருக்கின்றார். இசான் ஒரு பெரிய போயிட்டு அவர் எழுதுறாரு, உலகம் முழுவதும் துன்பம், உலகம் முழுதும் துன்பம் இருந்தும் எப்படி இவ்வளவு மலர்கள் கேட்கிறார். உலகம் முழுவதும் துன்பம் இருந்தும் எப்படி இவ்வளவு மலர்கள். அது இன்னொரு போயிட்டு சொல்றான், எரிந்த வீட்டில் இங்கும் அங்கும் மலர்கள் அப்படின்றான். அவன் சொல்லிட்டே இருக்கான் அந்த லோன்லினஸ். ஆனா அதுக்கப்புறம் இம்பர்மனன்ஸ். இந்த பௌத்தத்தினுடைய உயிர் அப்படின்றது நிலையாமை. அந்த நிலையாமை எனக்கு தெரிஞ்சு ரிலீஜன்ல சொல்றது கிடையாது. ஏன்னா நிலை இருக்குன்றாங்க. நீங்க சொர்க்கத்திலேயே உனக்கு நிலை இருக்குன்றான். எல்லா ரிலீஜனும் ஒத்து பாத்தீங்கன்னா, இதை பண்ணுனா அங்க ஒரு தனி ரூம் இருக்கு, அந்த ரூம்ல கக்கூஸ் அடைச்சிக்காது. எல்லா ஆர்கனைஸ்டு ரிலீஜனும் சொல்றாங்க. ஆனா பௌத்தம் சொல்லல, ஹைக்கு சொல்லல. பிளாரிங்கா இம்பர்மனன்ஸ் சொல்லுது. ஜாடிகளில் ஆக்டோபஸ், அதாவது ஜப்பான்ல வந்து மீன் பிடிக்கிறதுல நிறைய வகை இருக்கு. அதுல ஒரு விதமா மீன் பிடிக்கிறது வந்து ஒரு படகுல போயிடுறது, கப்பல் நடுவுல ஆழமான ஒரு பகுதியில ஒரு இவ்வளவு பெரிய ஜாடி, சட்டின்னு சொல்லலாம், அந்த ஜாடியில அதை வந்து கயிறை கட்டிடுறது. ஒரு 10 அடிக்கு அப்புறம் இன்னொரு ஜாடியை கட்டுறது, 10 அடிக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 30 ஜாடிகள் அப்படியே போட்டுருது. போட்டுட்டு அப்படி கீழே விட்டா அது கீழே போயிடும். கிட்டத்தட்ட ஒரு 100 அடி ஆழத்துக்கு போயிடும். அந்த படகுல ஒரே ஒரு அந்த மீனவன் தான் இருப்பான். அவன் அதை போட்டுட்டு, அது கொஞ்சம் டைம் வேணும். ஏன்னா ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் வேணும். அப்புறம் அது இரவுகளில் தான் அதை பண்ண முடியும். அப்படியே போட்டு அவன் வந்து என்ன பண்றான், அந்த படகுல ரொம்ப சந்தோஷத்தோட தூங்குறான். அதுக்கு வந்து பாஷோ கவிதை எழுதுறது இம்பர்மனன்ஸ் பத்தி. ஜாடிகளில் ஆக்டோபஸ்கள், குட்டி குட்டி ஆக்டோபஸ்கள் அப்படியே வந்து அந்த ஜாடியில வந்து என்ன பண்ணும், குட்டி ஆக்டோபஸ் வந்து உட்காந்துரும். அப்படியே உட்கார்ந்த உடனே ஆக்டோபஸ்க்கு எப்படின்னா, ஒரு சின்ன ஒரு துளையோ, ஒரு துளை மாதிரி இருக்க ஒரு இடமோ அதுக்கு ஸ்பேஸ் கிடைச்சா அது ரொம்ப அமைதியா ஆனந்தமாயிடும். உடனே அதை எழுதுறாரு, ஜாடிகளில் ஆக்டோபஸ்கள் நிலையற்ற கனவுகளுடன் கோடை நிலவின் கீழ் அப்படின்றார். என்னன்னா, ஏன் நிலவை கொண்டு வந்தார்னா, ஆழத்துக்குள்ள இன்னும் கொஞ்ச நேரத்தில் இறக்க போகிற மீனவனால் எடுத்து சாகடிக்க போகிற உணவாக மாறப்போகிற ஆக்டோபஸ்கள் இருக்கு. அவங்க ஒரே உள்ள வந்து உட்கார்ந்தா ரொம்ப அழகான இடமா இருக்கே, ரொம்ப ஸ்னக், அப்படி அழகா இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த ஆக்டோபஸ்கள் அப்படி கனவு காணுங்களாம். இதை பிடிச்சு சந்தோஷத்தோட இன்னைக்கு நிறைய சாப்பிட போறேன், நிறைய விற்க போறேன்ற கனவோட அந்த மீனவன் இருக்கானா, மேல் நிலவு 2 பேரையும் பார்த்துக்கிட்டே இருக்கான். இம்பர்மனன்ஸ் பத்தி எழுதுறாரு. இன்னொன்னு எழுதுறாரு, அந்த சில்வண்டின் பாடலில் கேட்கவில்லை அதன் இறந்து போய் கொண்டிருக்கும் நிலை. ஒரு வயதான சில்வண்டு பாடுது, ஆனால் அந்த பாட்டுல சோகம் இல்லை, அதுக்கு அந்த பாட்டுல இல்லைன்றார். பாஷோ இறந்து போறதுக்கு முந்தி அவர் ஒரு கடைசி ஹைக்கு எழுதுறாரு. இறந்து போக முந்தி கடைசி ஹைக்கு எழுதுறாரு. நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் இருக்காரு. நோயுடன் ஒரு பயணம், காய்ந்த வயலின் கனவுகள் அலைகின்றன அப்படின்றார். நோயுடன் ஒரு பயணம்,
காய்ந்த வயலின் கனவுகள் அலைகின்றன. ஹைக்கூ வெஸ்ட்டுக்கு அறிமுகப்படுத்துறது, அதாவது உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறது ஆர்ஹெச் பிளித். அவர் தான் முதல் டிரான்ஸ்லேஷன், 4 சீசன் டிரான்ஸ்லேஷன் போடுறாரு. அதை தான் உலகம் படிச்சது. அதை தான் ரஜினீஷ் படிக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்தியாவில் கிட்டத்தட்ட ஹைக்கூவை முதல் கொண்டாந்தது ரஜினீஷ் சொல்லலாம். அதுக்கப்புறம் டிரான்ஸ்லேட்டட் ஒர்க்ஸ் நிறைய வந்துச்சு. பிளித் சொல்றாரு, உலகத்தின் மிக முக்கியமான பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு ஹைக்கூ இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஹைக்கூ சொல்றாரு. இந்த ஹைக்கூவை ஈசா எழுதுறாரு. உன்னிகளே, உங்களுக்கும் இந்த இரவு நீண்டது, எவ்வளவு தனிமை அப்படின்றார். ஒரு மனிதன் உன்னிய கூட அந்த பௌத்த பிக்கு, அந்த ஹைக்கூ எழுத்தாளன் ஒரு உன்னிய கூட தன்னோடு சேர்த்து பார்க்கிறான். இந்த புத்தகத்துல நிறைய கவிதைகளை நான் படித்தேன். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த புத்தகத்தில் இருக்கும் ஹைக்கூக்கள் பாஷோவினுடைய குளத்தில் அருகே வந்து விட்டன. நண்பர்களே, பாஷோ சொல்றான், ஹைக்கூ எழுத முடியும், 10 வருடத்தில் ஒரு ஹைக்கூ எழுத முடியும்னு சொல்றான். அன்போடு எழுதுங்கள், ஆழ்ந்து எழுதுங்கள், இறந்து போய் எழுதுங்கள், உங்கள் பேனா முனையில் ஹைக்கூ துளிர்க்கும்.